ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னத்தை சொல்கிறேன்னு எனக்கு தெரிலங்க. ரவுண்டு ஒன்னில் நிறைய பேர்த்துக்கு விருப்பப்படாத ஒரு கல்லூரி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் தவறாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரில. 7200 பேர் வெயிட்டிங்க ரவுண்ட் 2 வர்றதுக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்ன ரிப்போர்ட்டுங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டவுட்டு கேட்டிங்க நிறைய பேர். சார் ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு ஷிஃப்ட் ஆகி வந்தாங்கன்னா யாருக்கு சார் முன்னுரிமை அப்படின்னு கேட்டிங்க. ரவுண்டு 1க்கு தான் முன்னுரிமை. ரவுண்டு 1ஓட ரேங்க்குக்கு சீட் எடுத்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு ரவுண்ட் 2 வர மாணவர்களுக்கு சீட் எடுத்து கொடுக்கும். ஏன்னா அவங்க தானே முன்னாடி இருக்காங்க ரேங்க்கில். ஸோ அவங்க ஒரு தொந்தரவு தான், அவங்க வர்றது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் நமக்கு. ஸோ இது நான் ஒரு ஆபத்து செய்தியாகவும் பார்க்குறேன். அதனால் ரவுண்ட் 2 மாணவர்கள் அலட்சியப்படுத்தாமல் தயவு செய்து சாய்ஸஸை அதிகப்படுத்தணுங்கிறத இந்த இடத்துல வேண்டிக் கொள்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியணும். இது ரிப்போர்ட் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எவ்வளோ பேர் டிக்ளைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அக்செப்ட் அப்போது, எவ்வளோ பேர் அக்செப்ட் ஜாயின் கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரவுண்ட் 2 மாணவர்கள் எப்படி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாங்கிறது ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அண்ட் ரெண்டாவது இது ரவுண்ட் 2 மட்டும் இல்லை, ரவுண்ட் 3யும் பார்க்கணும். ரவுண்ட் 3க்கும் தெரியணும் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் நம்ம சைடில் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ரவுண்ட் 2 மாணவர்கள் சும்மா இந்த வீடியோ ரவுண்ட் 1க்காக போடல. ரவுண்ட் 1 முடிஞ்சே போச்சு. ரவுண்ட் 2 மாணவர்களுக்காக இந்த மாதிரி வீடியோ போடுறது. இந்த மாதிரி நடந்திருக்கு தம்பி, கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணு. ரவுண்டு 3க்கு போனால் இது கூட கிடைக்காது, நம்ம ரவுண்ட் 2லேயே நல்ல கல்லூரி எடுத்துக்கலாம். அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக கொடுக்காத, அதிகமாக கொடு, நல்ல காலேஜை கொடு, நீ விருப்பப்பட்டு கொடு, நீ சொந்தமாக கொடு, யாரோ சொல்லி நடுவில் வைக்காத. இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆபத்தான செய்தி என்ன அப்படின்னா, நிறைய பேர் ரவுண்ட் 2க்கு வர்றதுனால ஃபஸ்ட்டு ரவுண்டு 1க்கு சீட் எடுத்து கொடுத்து தான் ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு சீட் எடுத்து கொடுத்தா ரவுண்ட் 2க்கு எடுத்து கொடுக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். ரவுண்டு 1 ரிசல்ட், அதாவது டோட்டல் ரவுண்டு 1ல் பார்ட்டிசிபேட் 37,976 பேர். பார்ட்டிசிபேட்டட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க 32,250 பேர். அதில் ஆப்சன்டீஸ் 5,726 பேர். இது எக்ஸாக்ட் நம்பர். ஸோ இது பிரச்சனை இல்லை, இது நமக்கு சாதகம் தான் ரவுண்ட் 2க்கு. அலர்ட்டட்னா சீட்டு கிடைச்சவங்க, சீட்டு கிடச்சி வேண்டான்னு சொன்னவங்களா கிடையாது, சீட்டு கிடச்சவங்க 28,550 பேர். அப்போ மித்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கல, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அலர்ட்டட் சீட்டு அலர்ட் ஆனவங்க 28,550 பேருக்கு தான் சீட்டு அலர்ட் ஆயிருக்கு. இதில் அக்செப்ட் பண்ணியிருக்கவங்க மட்டும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25,050 பேர். யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கா? அக்செப்ட் அண்ட் ஜாயின், இவங்க போய் கல்லூரிக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க 17,034 பேர். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், மேலே எதாவது இருந்தால் கொடுங்கப்பா, நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், மேலே எதாவது இருந்தால் கொடுங்கப்பான்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய போகுது. மேலே கிடைக்குமா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடைக்குமா? அக்செப்ட் பண்ணதுக்காக டிஎஃப்சி போவாங்க. இவங்க டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இது எல்லாமே தெளிவாக நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்க 3ஆம் தேதி முடி வெயிட் பண்ணுங்கள். 8,016 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீட்டு மாறும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ட்ரான்ஸ்ஃபர்னால் அடுத்தடுத்து கீழே எல்லாம் அப்போர்டு போடும்போது இந்த சீட் கீழே வரும், அப்போர்டு போடும்போது ஒரு சீட் கீழே வரும். அந்த கீழே வரும்போது அடுத்த ரேங்க் எவனோ இருக்கோ அதுக்கு போயிடும். ஸோ அப்போர்டு கொடுக்கறது பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் நிறைய பேர் நல்ல காலேஜ் கிடச்சே அப்போர்டு கொடுத்து வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் பரவாயில்ல, சேஃபஸ்டான ஒரு ஆப்ஷன் தான் 2 ஆப்ஷன், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு. டோட்டலாக டிக்ளைன் பண்ணவங்க சீட்டு வேண்டாம் 7,200 பேர் டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. சீட்டு வேண்டாம், எனக்கு கிடைச்ச கல்லூரி கிடச்சிருக்குது, எனக்கு அது பிடிக்கலை. பாருங்கள், டிக்ளைன் அப்போர்ட் இது கூட ஒத்துக்கலாங்க. டிக்ளைன் பண்ணிட்டாங்க, இப்போ கிடச்ச அலாட்மெண்ட் கல்லூரி பிரான்ச் எனக்கு வேண்டாம், மேலே ஏதாவது பெட்டராக இருந்தால் கொடுங்கன்னா. இப்போ ஒரு 10வது சாய்ஸ், ஒரு 50 சாய்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 10வது சாய்ஸ் கிடச்சிருக்காது, எனக்கு பிடிக்கல, டிக்ளைன் பண்ணிக்கிறேன், நான் மேலே இருக்க 9 சாய்ஸில் ஏதாவது கொடுங்கன்னு தான் அர்த்தம், தவிர கீழே பார்க்காது. 11வது சாய்ஸ்லேருந்து பார்க்காது, 10க்கு மேலே 9 சாய்ஸ்லேருந்து தான் பார்க்கும். அதில் சீட் இருந்தால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தெரியும். அப்படி சீட் இல்லைன்னா ரெண்டாவது ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடும். இது அப்போர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பாசிபிலிட்டி எப்படின்னு தெரியல. 3,500 பேர் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 3,500 3000 பேருக்கு நாட் அலர்ட்டட், அதாவது எந்த ஒரு கல்லூரியும் கிடைக்காம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் நிற்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு 3000 இல்லை 2,800 பேர் 2வது ரவுண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்கன்னு தோணுது. ஸோ இது ஒரு பெரிய நம்பர், பார்த்துக்கோங்க. அடுத்து டிக்ளைனிங் நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் டிக்ளைன் பண்ணிவிட்டேன், எனக்கு வேண்டாம், நான் மேலெல்லாம் பார்க்க விரும்பலை, டிக்ளைன் பண்ணிட்டு இந்த ரவுண்டே வேணாம், நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன். இது டேரெக்டாக செகண்ட் ரவுண்டு வருவாங்க 3,700 பேர். டேரெக்டாக செகண்ட் ரவுண்டு வரவங்க, சரிங்களா, பார்த்துக்கோங்க. டேரெக்டாக செகண்ட் ரவுண்டு வரவங்க 3,700 பேர்.
ஸோ 3700 பேர் டேரெக்டாக வராங்க. இதில் எப்படி ஒரு 700 பேர்த்துக்கு சீட்டு கிடச்சாலும் 3ஆந்தேதி சீட்டு கிடச்சாலும் மீதி இருக்கவங்க வருவாங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு 6500லேருந்து கண்டிப்பாக 6500 பேராவது வருவாங்க. இது கூட நாட் அலர்ட்டட் சீட்டு அலர்ட் ஆகாதவங்க, அலர்ட்னா எந்த கல்லூரி கிடைக்காதவங்க 1036 பேர். ஸோ இந்த 1036 பேருமே அப்வோர்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குமே ஆகஸ்ட் 3ஆந்தேதி தெரியும் என்ன வருது ஏது வருதுன்னு. ஒருவேளை கிடச்சிதுன்னா அவன் எடுத்துகிட்டு போய்க்கணும், கிடைக்கலனா அவனுக்கு 2வது ரவுண்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும், அவன் பண்ணி ஆகும். சரிங்களா? அப்போ 1036 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலர்ட்டட். அப்படிங்கும்போது ப்ளஸ் பண்ணுங்கள் நீங்களே 3700 ப்ளஸ் 1036. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு வந்து 4700 4900 பேர் வந்துருச்சு. இதில் ஒரு 700 பேர் 800 பேர் போனால் கூட 2000 வைங்க. எல்லாத்துக்கும் சீட் கிடச்சிச்சு, ஒரு 2000 பேர்னு வைங்க. ஏன்னா இதுக்கு சீட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. 2000 வைங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் நம்பர். இது 3ஐயும் சேர்த்துங்க, நாட் அலர்ட்டட், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் டிக்ளைன் அப்வோர்டு 3ஐயும் சேர்த்திங்கன்னா ஹியூஜ் நம்பர் வரும். கிட்டத்தட்ட 8500 பேர் பக்கம் வரும். ஸோ இந்த 8500ல் ஒரு வேளை ஒரு 1000 பேர் கிடச்சி போயிட்டாங்கன்னா கூட 7500 பேர் வரும். இவங்க எல்லாருமே 2வது ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து எதனால் நடந்திருக்குன்னா தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கிடையாது, தப்பான கைடன்ஸ். ஸோ சில பேர் வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். சரி, இல்லைனா வந்து யாரையோ கேட் பண்ணதுனால அவங்க தப்பாக பண்ணியிருக்கலாம். இல்லை இவங்களே வந்து ஆர்டரை தப்பாக போட்டிருக்கலாம். இல்லை வந்து ஏன்னா டிக்ளைன் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், அவனுக்கு அது பிடிக்கல, அந்த கல்லூரி பிடிக்கல, அவனாக வச்சு தானே நடக்குது. உங்கள் கை தானே வச்சுது, உங்கள் மனசு தானே சொல்லிச்சு இது வைக்கலான்னு. அப்போ ஏன் வந்து பாருங்கள் அது கிடச்சதுக்கப்புறம் வேணான்னு சொல்லுங்க. அப்போ தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் தானே அது. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நாட் அலர்ட்டாக வந்தவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ரவுண்ட் 2க்கும் நாட் அலர்ட்டாக வந்தால் ரவுண்டு 3 போனால் ரொம்ப மோசம் தம்பி. ஆல்ரெடி ரவுண்ட் 2லேயே பொழைச்சிக்கோ, இல்லைன்னா அது கஷ்டம். ஸோ அதனால் ரவுண்டு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நாட் அலர்ட்டாக வராத மாதிரி பண்ணுங்கள். சாய்ஸஸ் நிறையா கொடுங்க. உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி, ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்ச உங்கள் பக்கத்தில் இருக்க ரேங்க்கு ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரேங்க்குக்கு முன்னாடி டாப் காலேஜெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு ரேங்க்குக்கு அப்புறம் வர ரேங்க் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ 20000 ரேங்க் இருக்குன்னா 25000 30000 35,000 உனக்கு கிடைக்கும் தானே. ஸோ அந்த ரேங்க்லாம் நோட் பண்ணி வச்சு அந்த ரேங்க்குக்கு என்ன கோர்ஸு என்ன காலேஜ் கிடைக்குன்னு பார்த்து அதெல்லாம் அந்த காலேஜெல்லாம் நோட் பண்ணி. ஸோ சாய்ஸ் லிஸ்ட்டு நம்ம சைட்லேருந்து கொடுத்துருவோம். ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். எதுக்குன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு எல்லா டவுட்டுமே நம்ம வந்து கிளியர் பண்ணி தந்துடுவோம். ஸோ அதுக்கு ஒரு டீமே இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே ஒரு 3000-4000 பேத்துக்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கிடையாது, ஹெல்ப்பு, டவுட்டு, அவங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் கிடச்சிருக்குது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி, சிஐடி, குமரகுரு, சென்னை இன்ஸ்டியூட், ராஜலட்சுமி, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அதுக்கப்புறம் வந்து இப்போ சவிதா, அதுக்கப்புறம் ஈஸ்வரி, ராயரெட்டி, இந்த மாதிரி சென்ட் ஜோசப், இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டே போகலாம். கற்பகம், ராமகிருஷ்ணா, அவங்களுக்கு பிடிச்ச கல்லூரியில் சேர்ந்துட்டாங்க. ஸோ நீங்களுமே எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் கேட்டு பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தர மாட்டாங்க. உங்களுடைய பிடிஎஃப் அமிச்சிங்கன்னா, அந்த டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் அமிச்சிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 3 தான். அப்போது நம்ம டீம்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்போ கொடுக்குறேன். ஓகே, ஃபோன் நம்பர்லாம் அப்புறம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நாட் அலர்ட்டாக வந்தவங்க 1036 பேர். ஸோ அப்போ நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னு புரிஞ்சிருக்கும்ல, நான் சொல்கிற விஷயம் என்னென்னு புரிஞ்சிருக்கும்ல. டிக்ளைன் பண்ணவங்களும் அந்த நாட்டர் வந்தவங்களும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஆமாம், இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சீட் கிடைக்கும். அப்புறம் தான் ரவுண்ட் 2 காரங்க. இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்கூடாது. நான் பயப்படுத்துறதுக்கு சொல்லலை. உங்களுக்கான காலேஜ் லிஸ்ட்டு நைட்டு நான் சொல்ல போகிறேன். அந்த காலேஜ் லிஸ்ட்டை பார்த்து எல்லாம் எழுதி வை. நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் கிடைக்காதுன்னு எழுதி வை. ஏன்னா தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, இவங்களுக்கு சீட்டு கிடச்சதுக்கப்புறம் தான் இந்த டிக்ளைன் பண்ணவங்க 7200 பேரும் அண்டு நாட்டரை வந்து 1036 பேரும், இவங்க யாரெல்லாம் ரவுண்ட் 2 வர போகிறாங்கன்ட்டு தெரியல. ரவுண்ட் 2 நான் தான் சொல்லிட்டேன், ஒரு 8000 பேராவது ரவுண்ட் 2க்கு வருவாங்க. அப்போ தான் ரவுண்ட் 2க்கு வரவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்லுவேன்னா, ரவுண்ட் 2க்கு வரவங்க ஒரு யோசனையோடு வருவாங்க. நம்ம இப்படியே ஒரு டயர் 1ல் சீட்டில் சேர்ந்துடலாம். நீங்களும் அதே முனைப்பில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் சாய்ஸஸ் அதிகமாக வைங்க. அந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி நீங்களும் தப்பு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட். 25050 பேர் தான் அக்செப்டே பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் எப்படியும் காலேஜ் போய் சேர்ந்துருவாங்க. ஆகஸ்ட் 3 அக்செப்ட் பண்ண போறதுக்கு தெரியும். டோட்டலாக 37,976 பேரில் சீட் எடுக்க போகிறதே நான் முதல்லே சொன்னேன் 25,000 பேர் தான் எடுப்பான்னு. அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ மீதியெல்லாம் டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்ட் வந்திருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது எக்ஸாக்டான ரிசல்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்களுமே நம்ம சேனலை ஆதரிங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியவீங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
சார் நல்ல காலேஜெல்லாம் கிடைக்கும், நல்ல காலேஜெல்லாம் கிடைக்கும், ரவுண்ட் டூக்கு நல்ல வாய்ப்பு, ஹாப்பி நியூஸு, ஜாக்பாட்டு, இப்படி சொல்லி வீடியோ போட்டு இப்போ திடீர்னு ஆபத்துன்னு வீடியோ போடுறீங்க. என்ன சார் மாற்றி பேசுகிறீங்களா? நான் மாற்றி பேசல கண்ணா. இந்த ரிப்போர்ட் எனக்கே இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. இந்த ரிப்போர்ட் பார்த்ததுனால தான் நான் ஆபத்துன்னு அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஆபத்து செய்தி இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. ஏன்னா ரவுண்ட் ஒன்லேருந்து வரான்ல. ஸோ அதனால் நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும். 165 கட் ஆஃப் இருக்கும், முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு சாய்ஸை கம்மியாக வைக்காமல் சாய்ஸை நிறைய வை. இப்போ பிஹெச்சியில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது, குமரகுருவில் ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது. சீட் இருக்கும் அதுலாம். அப்போது எம்பிசிக்கு பிசிக்கே சீட் இருக்கும் அதுலாம். ஸோ நமக்கு தோணும் பிஹெச்சியில் ஏதோ ஒரு சீட் கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு ஒரு 170காரன் 168காரன் பிஹெச்சி வைப்பான். ஆனால் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கான் ரவுண்டு ஒன்லேருந்து வந்தவன், அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். அவன் வச்சானா அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் அதுலேயும் ஆளுங்க ஜாஸ்தி, ஒரு 7000-8000 பேர் இருக்கும்போது நம்ம வந்து சுதாரித்து வைக்கணும். பிஹெச்சி மட்டுமே வைக்கக்கூடாது, குமரகுரு மட்டுமே வைக்கக்கூடாது, அடுத்து கிருஷ்ணா, அடுத்து எல்லாமே வச்சுட்டு டாப் காலேஜில் வச்சுட்டு செகண்ட் டயரில் என்னெல்லாம் காலேஜ் இருக்குதுன்னு நல்ல காலேஜில் வச்சுட்டு, அதான் உங்கள் ரேங்க்குக்கு அனுசரித்து ரேங்க்கு கிட்ட, ரேங்க்குக்கு மேலே, ரேங்க்குக்கு அப்புறம் வர காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுன்னா தான் நல்ல சாய்ஸ் பில்லிங் அமையும். நிறைய சாய்ஸஸ் வைங்க. எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரவுண்ட் 2 மாணவர்கள் கைவிட மாட்டேன். ரவுண்டு 3க்கும் அப்படி தான். நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஃபேன்ஸ், நான் ரவுண்டு 3 ஃபேன்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக லோ கட் ஆஃப் ஆனதை கூட ஒரு நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும் தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்தவங்க யாரும் வீண் போக மாட்டாங்க. சரி, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.